ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 காரியங்கள் செய்யும்படி எனக்கு உபதேசம் செய்தார்கள். நீர் வெட்டப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹு தாலாவுக்கு எதையும் இணையாக்காதீர். உமது பெற்றோருக்கு மாறு செய்யாதீர். மனைவியை விட்டுவிடவும் செல்வம் முழுவதையும் செலவு செய்துவிடவும் சொன்னாலும் சரியே. ஃபர்லான தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிடாதீர். ஃபர்லான தொழுகையை மனம் விரும்பி விடுபவர் அல்லாஹு தாலாவின் பொறுப்பிலிருந்து நீங்கி விடுவார். மது அருந்தாதீர். இது பாவங்கள் அனைத்திற்கும் ஆணிவேராகும். அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யாதீர். மாறு செய்வதால் அல்லாஹு தாலாவின் கோபம் இறங்குகிறது. போர் வீரர்கள் அனைவரும் இறந்துவிட்டாலும் போர்க்களத்தை விட்டு ஓடாதீர். மக்களுக்கு மத்தியில் பிளேக், காலரா போன்ற நோய் பரவி கொண்டிருக்கும் நேரத்தில், மரணம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சமயம், அவர்களோடு வசித்து கொண்டிருக்கும் நீர் அங்கிருந்து ஓடிவிடாதீர். தமது தகுதிக்கு தக்கவாறு தமது குடும்பத்தாருக்கு செலவு செய்வீராக. ஒழுக்கம் கற்பிக்க அவர்களை விட்டும் குச்சியை அகற்றிவிட வேண்டாம். அல்லாஹு தாலாவின் காரியத்தில் அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருப்பீர். பெற்றோருக்கு வழிபடுவது பற்றி இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருப்பது, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது உயர்ந்த நிலையாகும். வெட்டப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்காதீர் என்று இதே ஹதீஸில் சொல்லப்பட்டதும் அதுபோன்ற உயர்ந்த நிலையாகும். உள்ளம் ஈமானின் மீது நிம்மதி பெற்றிருக்க நிர்பந்தமான நிலையில் நாவில் குஃப்ருடைய கலிமா சொல்ல மார்க்கத்தில் இடம்பாடு உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.